இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மக்கள் இப்ப வந்து சாதாரணமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இவன் மார்க் அப்படிங்கிறவன் காலையில எந்திரிக்கிறான். அப்படி எந்திரிச்சு பார்க்கும்போது ஜன்னல திறக்கலான்னு போனா அது சீல் ஆகியிருக்கு. சரி ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதவ திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதையும் திறக்க முடியல. சுத்தி வெளியில எல்லாரும் சூட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்காங்க. இவன மாரியே மக்கள் எல்லாரும் அந்த பில்டிங்குள்ளார தான் வந்து மாட்டிட்டு இருக்காங்க. ஐயோ! என்னடா நடக்குதுங்க? நேத்து நைட் எல்லாமே நார்மலா தானே இருந்தது. திடீர்னு இன்னைக்கு காலையில எந்திரிச்சு பார்த்தா, இவங்க எல்லாத்தையும் அவங்கவங்க அபார்ட்மெண்ட்ஸ்குள்ள வச்சு கவர்மெண்ட் சீல் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் எப்படி இதிலிருந்து தப்பிக்க போறாங்க? அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2015ல ரிலீஸ் ஆன கண்டெய்ன்மென்ட் அப்படிங்கிற ஹாரர் சை-ஃபை ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துல இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸை தான் காமிக்கிறாங்க. இவனோட பேரு மார்க். இவன் ஒரு ஆர்டிஸ்ட். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இப்போ இவன் தூக்கத்துல இருந்து எந்திரிக்க பக்கத்து வீட்டு ஒரு லேடி இவன் பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. டேய் மார்க், கீழே ஏதோ நடந்துட்டு இருக்கடா, என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை பத்திலாம் அவன் பெருசா கண்டுக்கல. இப்பதான் தூங்கி எழுந்துருச்சு. சரி போய் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கரண்ட் இல்லை அப்படிங்கிறதே அவன் அப்பதான் பாக்குறான். சரி கொஞ்சம் காற்றை திறந்து ஜன்னலை திறந்து விடுவோம், கொஞ்சம் காத்தாவது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை திறக்க போறான். பார்த்தா அது வந்து லாக் ஆகியிருக்குது. அதை வந்து திறக்க முடியல. அப்படி திறக்க முடியாதப்பதான் பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்டை பாக்குறான். அங்க இருக்கிறவரும் ஜன்னலை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. சரி அவர் ஏதோ விளையாட்டா பண்ணிட்டு இருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை பெருசா கண்டுக்கல. இப்போ பக்கத்து வீட்டு அம்மா இன்னமும் கத்திக்கிட்டு தான் இருக்குது. இவன் வந்து சரி ஃபர்ஸ்ட் ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றதுக்காக தண்ணியை போயிட்டு திறக்கிறான். பார்த்தா தண்ணியும் வரல. அட என்னடா இது, தண்ணியும் வரல பவரும் இல்லை. சரி ஏதாவது குடிக்கிறதுக்காவது இருக்கான்னு பார்க்கலான்னு ஃப்ரிட்ஜை திறந்தா கரண்ட் தான் இல்லையே. அதனால இருக்கிற பால் இது எல்லாமே கெட்டு போயிடுச்சு. இப்போ இவன் எதுவுமே வந்து சாப்பிட முடியாது. எப்பா காலைல சாப்பாடே வேணாம், முதல்ல கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, போட்டுக்கிறதுக்கு ஏதாவது அழுக்கு இல்லாமல் நல்ல ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியே அவன் ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு அம்மா செவுத்து வழியா இவங்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இவனோட அலாரம் வேற ஒர்க் ஆகல. அப்பதான் இவன் தெரிஞ்சுக்கிறான், இப்பதான் கரண்ட் இல்லையா அப்புறம் எப்படி ஒர்க் ஆகும், அதுவே இப்பதான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசா கண்டுக்காம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பணும்னு பாக்குறான். பார்த்தா அப்ப அவனோட எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. நீ எல்லாம் ஒரு பொறுப்பான அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறான். ஒரு புருஷனாதான் இல்ல ஒழுங்கா, அட்லீஸ்ட் அப்பாவாவது நீ ஒழுங்கா இருப்பன்னு பார்த்தா அந்த வேலையை நீ ஒழுங்கா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் செமையா திட்ட. இதை பாரு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கதவை திறக்க ட்ரை பண்றான். பார்த்தா கதவையும் திறக்க முடியல. அட என்னடா இது, கதவும் திறக்க முடியலையே, லாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாக்குறான். பார்த்தா ஏதோ வித்தியாசமான ஒரு சப்ஸ்டன்ஸால இந்த கதவு இது எல்லாத்தையுமே வந்து சீல் பண்ணி வச்சிருக்காங்க. அப்பதான் இவனுக்கு புரியுது, ஐயோ என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு போன்ல வேற ஏதோ சத்தம் கேக்குது. காலும் வேற கட் ஆகிறது. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் திருப்பி ட்ரை பண்றான், கிடைக்கல. லேண்ட்லைனும் ட்ரை பண்றான், அதுவும் எதுவும் ஒர்க் ஆகல. என்னதாண்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் மறுபடியும் ஜன்னல் கிட்ட வந்து ஐயா எட்டி பாக்குறாரு. பார்த்தா இவன மாதிரியே மக்கள் எல்லாரும் பில்டிங்குள்ள மாட்டிக்கிட்டு எல்லாம் வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. அப்பதான் இவன் புரிஞ்சுக்கிறான், இந்த டவுன்ல இருக்கிற எல்லா மக்களையுமே அபார்ட்மெண்ட்ஸ்குள்ள வச்சு கவர்மெண்ட் சீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக இப்படி பண்ணணும், கீழே என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா அங்கேயும் இங்கேயும் சில பேர் வந்து சூட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த மொத்த ஏரியாவையும் கண்ட்ரோல்ல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி இவன் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி தான் இருக்கும், அதுகிட்ட பேச்சு கொடுக்குறான். அதோட பேரு எனிட். ஆனா அவங்க ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்க, பட் இவனுக்கு எதுவும் கேட்கல. இதுக்கு மேல போடா நீயும் இவனும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாயிடுறாங்க. இவனால இப்படியே இந்த இடத்துல இருக்க முடியாது. அதனால இந்த சீலை வந்து உடைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். அங்க வந்து சுத்தியல் இருக்கும், அதை வச்சு அதை வந்து பிரேக் பண்ண பார்த்துட்டு இருக்கான். அப்ப இவன் வீட்டுல ஒரு இன்டர்காம் இருக்கும், அதுல இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து வருது. அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டுட்டு இருந்ததுல அந்த சுத்தியலை தெரியாம கையில வர போட்டுடுறான். அதனால அவனுக்கு அடிபட்டு ரத்தம் வர வர ஆரம்பிக்குது. அந்த இன்டர்காம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது, இப்ப சிச்சுவேஷன் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இவனோட கையில வந்து ரத்தம் வரும்ல, அதை கட்டு போட்டுட்டு இருக்கப்போ திடீர்னு அவனோட செவரெல்லாம் வந்து ஆட ஆரம்பிக்குது. ஐயோ என்னடா நிலநடுக்கமா அப்படின்னு பார்த்தா ஓட்டையை போட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் உள்ள வரான். அதுவும் அவனோட குட்டி தம்பி நீக்குவோட. இவனோட பேரு சர்கை. இவன் உள்ள வந்துட்டு இங்கேயும் ஜன்னல் எல்லாம் இப்படிதான் லாக் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்றான். இவன் போட்ட ஓட்ட வழியா நம்ம மார்க்கும் உள்ள போய் இவனோட அபார்ட்மெண்ட் டோரும் இப்படிதான் சீல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறாங்க. இப்ப இவங்க போட்ட ஓட்ட வழியா பக்கத்துல இருக்கிற இன்னொரு கப்பல் வராங்க. அவளோட பேரு சாலி. அந்த கண்ணாடி போட்டவன் தான் அவளோட ஹஸ்பண்ட். அவனோட பேரு ஏடன். இவன் உள்ள வந்துட்டு இங்க எல்லாமே அப்போ இப்படிதான் சீல் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறான். இது எல்லாமே கவர்மெண்ட் பண்ற வேலை தான், நம்மளை வச்சு என்னமோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து செம காண்டாகிறான். ஏன்னா போன்ல சிக்னலும் இல்லை, ஒன்றும் வேற இல்லை. சரி அப்பார்ட்மெண்ட் டோர் பக்கத்துல போயிட்டு போனை வச்சு சிக்னல் வருமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்றான். எதுவும் கிடைக்கல. நம்ம மார்க்கோ அதே தான் ட்ரை பண்ண பாக்குறான். அப்பயும் இன்டர்காம் இருந்துட்டு நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இவனுங்களுக்கா இதெல்லாம் வந்து பொறுமையா பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு பொறுமை இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் ஒவ்வொரு சைடு எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. இப்போ இவன் என்ன பண்றான்னா, சரி இதே மாதிரி பக்கத்து வீட்டில் ஒரு ஹோலை போட்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். அதுக்கு முன்னாடி இவனோட கையில தான் ப்ளீட் ஆயிட்டு இருக்குமே. ஆக்சுவலா இந்த சாலி அப்படிங்கிறவ ஒரு நர்ஸ். அதனால அவனுக்கு வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் வந்து போட்டு விடுறான். இப்போ நம்ம சர்ஜி மொட்டை மண்டையன் அவன் எப்பயும் போல சரி அடுத்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டையை போட ஆரம்பிக்கிறான். இப்பயும் அந்த இன்டர்காம் இருந்துட்டு நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றதோட ஒரு மெடிக்கல் டீம் ஒன்று உள்ள வருது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா மெசேஜையும் சொல்லுது. இவங்க எப்படியோ அந்த ஓட்டையை போட்டு முடிச்சிடுறாங்க. சரி இப்போ போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அந்த ஓட்ட வழியா அவங்க வராங்க. இங்கதான் அந்த எனிட் அப்படிங்கிற பாட்டி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பாங்க. நல்ல வேலையா அவங்களுக்கு பெருசா எதுவும் ஆயிருக்காது. டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. இவங்க எல்லாருமே ஒரே அபார்ட்மெண்ட்ல இப்ப வந்து ஒண்ணா இருக்காங்க. இவங்களுக்கு என்னதான் நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா ஒரு டென்ட் போட்டுட்டு ஒரு மெடிக்கல் டீம் ஃபுல்லாவே வந்து சூட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா என்ட்ரன்ஸ்ல அந்த அபார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ்ல பயங்கரமான ஒரு மருந்து இதெல்லாம் அடிச்சு விட்டுட்டு அங்கிருந்து சில பேஷண்ட்ஸை ரெக்கவர் பண்ணி கூட்டிட்டு வராங்க. என்னதாண்டா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒண்ணுமே புரியாம தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல இருக்கிற பில்டிங் எல்லாம் பார்த்தா அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் இருக்கிற மக்கள்லாம் இருமிட்டு இருக்கிறாங்க. இந்த சர்ஜன் இருந்துட்டு இது ஏதாவது டெரரிஸ்ட் அட்டாக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, இதுக்கிடையில இந்த கண்ணாடிக்காரனுக்கும் இவனுக்கும் ஒரு சின்ன மோதல் ஆகிறது. டேய் கொஞ்சம் அமைதியா இருங்கடா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இன்டர்காம் வேற இப்போ ஒரு கேஸ் வந்து லீக் ஆயிடுச்சு, அதனாலதான் இந்த மாதிரி இஷ்யூஸ், நாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் இந்த பாட்டி இதுக்கு சிகரெட் வேற பிடிக்கணுமா இந்த வயசுல, அட ஏமா நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலையா மார்க் வந்து அதை லைட்டரை பத்த வைக்காம தடுத்துடுறான். கண்ணாடிக்காரன் என்ன சொல்றான்னா, கண்டிப்பா இந்த கேஸ் லீக் ஆனது இதெல்லாம் பொய்யா தான் இருக்கும், ஏதோ ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்ல மார்க்கும் அதை வந்து ஒத்துக்கிறான். இப்போ அவங்க ஜன்னல் கிட்ட பார்த்தா ஒரு கொசு, அது வேற இப்போ மயக்கம் போட்டு கீழே விழுந்துருது, பறக்க முடியாம கஷ்டப்படுது. இப்படியே நேரங்கள் வந்து கடந்து போய்கிட்டு இருக்குது. இவங்களும் அந்த சூட்டை போட்டுக்கிட்டு அங்க உள்ள இருக்கிற மக்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்றது மட்டும் யாருக்கும் தெரியல. இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கேல ஒருத்த மட்டும் ஐயோ எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட பாக்குறான். ஆனா அவன் ஓடி தப்பிக்கிறதுக்குள்ளாரியே அவனை சுட்டு கொன்னுடுறாங்க. பார்த்துட்டு மற்ற அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருந்த ஃபேமிலிஸ் எல்லாரும் ஐயோ என்ன இவ்வளோ கொடூரமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டு பயந்து போறாங்க. அவன் இறந்து போனானே அவனோட குடும்பமும் பயங்கரமா கத்தி கதறிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ இவங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற அந்த சூட்ஸ் போட்ட எல்லாருமே ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்ஸாக போயிட்டு அங்கே இருக்கிற மக்களை வந்து இது மாதிரி தான் வெளியேற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ எப்படியோ அவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க, அது என்னன்னு நமக்கு தெரிய வரல. அவங்க இங்கே வரதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பிளானை போடுறாங்க. ஆனால் இந்த கண்ணாடிக்காரனுக்கு ஒரு பயம் இருக்கு. அவனுங்க தான் ஸ்னைப்பர்ஸ்லாம் இருக்கானுங்களே, அதனால நம்மளை போட்டு தள்ளிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மார்க் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தானே, அதனால சிலையெல்லாம் செய்யறதுக்காக சில கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவான். இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி எப்படியாவது இந்த சீலை நம்ம உடச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட்ல போட்டு அந்த கெமிக்கலை கலந்து அந்த கதவு கிட்ட ஊற்றி விடுறானுங்க. அந்த சீல் வேணா கொஞ்சம் உடஞ்சிரும், ஆனா அது வந்து ஒரு வினோதமான புகையை வந்து உருவாக்குது. அதனால எல்லாரும் அவங்கவுங்க ஃபேஸை வந்து கவர் பண்ணிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு. இந்த புகையெல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறமா சரி எப்படியோ இந்த டோர் ஓப்பன் ஆனா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ண பாக்குறாங்க. ஆனா அது இன்னமுமே கொஞ்சம் ஸ்டக் ஆகி தான் இருக்கு. திடீர்னு பார்த்தா கீழே இருக்கிற ஃப்ளோர்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்குது. எவனோ ஒருத்தன் கீழே பில்டிங் எல்லாத்தையும் ரைட் பண்ண பார்த்துருப்பான் போல. வெளியில ஒரு பக்கம் இந்த சூட்ஸ் போட்டவங்க வேற எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றவனுங்களை வேற ஸ்னைப்பர்ஸ் ஒரு பக்கம் போட்டு தள்ளுறானுங்க. இவனுங்களுக்கா இந்த கொலாப்ஸ்ல ஐயோ என்னடா நடக்குதுன்னு புரியல. இவங்களோட ஆட்களை வேற ஒருத்தவன் போட்டு தள்ளிடுறான். ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த டோர்ல இருக்கிற சீலை உடைக்க முயற்சி பண்ணி எப்படியோ அதை ஓபன் பண்ணிடுறாங்க. இப்ப போலான்னு பார்த்தா இந்த மொட்டை மண்டையனோட அந்த குட்டி தம்பி அவனை காணோம். ஐயோ அவன் எங்கடா போனா, சரி ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சின்ன பையன் எங்கடா போனான்னு பார்த்தா அவன் வந்து ஒரு வென்டிலேட்டருக்குள்ள உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு இப்ப இவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இதுல அவங்க வந்து ஒரு லேடி அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு. ஆனா அதுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிட்டே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்பதான் தெரியுது அவங்க லெவல் 3ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த சூட்ஸ் போட்ட மெடிக்கல் டீம் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு மேலே இவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டுட்டு அந்த பில்டிங்கையும் வந்து சீல் பண்றாங்க. இதுக்குள்ளார இந்த சர்ஜர் வந்துட்டு அவன் தம்பி எங்க இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறான். ஐயோ இதுக்குள்ளையாடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியை வந்து அதுக்குள்ள விடுறாங்க. சரி அதை பிடிச்சா அவன் மேல வந்துருவான் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவனால ஒழுங்கா பிடிக்க முடியல. அதுவே சின்ன இடம் தானே. அவனோட கை வழுக்குனதுனால இப்ப அந்த இடத்துல வந்து அவன் கொஞ்சம் மேல ஏறி கீழே விழுந்துடுறான். இந்த சத்தம் கேட்டு அங்க இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸ் வந்து அவனை புடிச்சிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்ததுமே இவன் ஐயோ எப்படியாவது தம்பியை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கீழே இறங்கி வரான். இங்க 2 பேர் தான் இருப்பாங்க. அதுல ஒருத்தனை போட்டு பேட்டை வச்சு அடி அடின்னு அடிச்சு அவனை வந்து போட்டே தள்ளிடுறான். நல்ல வேலையா
வழியா மார்க் வந்து டேய் நிறுத்துடா அவன் செத்தே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தடுத்துடுறான். இன்னொருத்தவங்க ஒர்க்கர் இருக்காங்க, இவங்க ஒரு லேடி. இவங்கள வந்து இவங்க பிடிச்சிட்டு போறாங்க. ஏன்னா இங்க என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, இதுக்கப்புறம் இப்படியே இருந்தா எப்படி, அதனால பிடிச்சிட்டு போறாங்க. அவனோட தம்பிக்கும் ஏதோ ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறான். ஒரு பக்கம் இந்த கப்பிள்ஸ் இவங்க 2 பேரும் வேற சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா சாலியை வந்து இவன் ஒழுங்காவே பாத்துக்கிறது இல்ல, ஒரு கேரிங்கே இல்லை, அதனால சண்டை போட்டுட்டு இருக்க. இவன் வந்து அவகிட்ட திருப்பி கேவலமா பேச ஆரம்பிக்கிறான். அதை பேச போடா நீயும் மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு போனை வந்து மூஞ்சில தூக்கி விட்டு எறிஞ்சிடறா. அந்த டைம்ல இந்த சூட் போட்டுக்கிட்டவங்கள ஒருத்தரை உள்ள கூட்டிட்டு இவங்க எல்லாருமே வராங்க. ஆனா அப்ப அவன் சர்ஜன் என்ன பண்றான்னா அவங்கள மண்டையில அடிச்சு மயக்கமாக்கிடுறான். அவங்க பேகை வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா உள்ள கேஸ் உள்ள கிரனைட்ஸ் மட்டும் தான் இருக்குது. அந்த ஒர்க்கர் அவங்க வேற கண்ணு முழிச்சிடுறாங்க. அவங்கள இந்த மொட்டை மண்டைய ஜன்னல் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு நாங்க வந்து ஒருத்தரை புடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறான். இத பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற மக்களும் கீழே அவங்க கூட ஒர்க் பண்ற மத்த கோ ஒர்க்கர்ஸும் இது எல்லாத்தையுமே வந்து பாக்குறாங்க. இப்போ ரேடியோல ஒரு சிக்னல் வர வருது. என்ன அப்படின்னா சிச்சுவேஷன் இப்ப நம்ம கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே மார்க் இருந்துட்டு தயவு செஞ்சு இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப அவங்க இருந்துட்டு நாங்க வந்து உங்களை மாதிரி சிவிலியன் கிட்ட பேச மாட்டோம், எங்களோட ஒர்க்கர் கிட்ட நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுக்க சொல்றாங்க. சரி இவனும் என்னதான் நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேடியோவை கொடுக்கறதுக்கு வரான். ஆனா அந்த மொட்டை மண்டையா இருக்கானே அவன் ஒரு லூசு பையன். அவன் வந்துட்டு அதை வாங்கிட்டு இதை பாருங்க என்ன விளையாட பாக்குறீங்களா, ஒழுங்கு மரியாதை என்னதான் நடக்குதுன்றத சொல்லுங்க, எனக்கு இப்ப என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேட்க கொஞ்ச நேரத்துல அந்த கம்யூனிகேஷன் கட் ஆகிருது. ஏன்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருது போல. ஒரு ஆப்ஷனும் போயிருது. இப்போ அவங்களால வெளியில இருக்கிறவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது. மார்க் இருந்துட்டு அந்த ஒர்க்கர் கிட்ட போயிட்டு இதை பாருங்க தயவு செஞ்சு என்னதான் நடக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இப்பதான் இவளோட பேரு ஹேசல் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. நாங்கள் இங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கோம். இந்த வெப்பன்ஸ் எல்லாம் கூட எங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான். ஏன்னா இது லோக்கல் ஏரியா, இங்கே அவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரி வந்து சுச்சுவேஷனை டேக் ஓவர் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மார்க் வந்து இவங்களோட சூட் அவுக்கிறதுக்கு போகிறான். ஆனால் அவங்க அதை பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அவனோட கையை பிடிச்சி தட்டி விட்டுறாங்க. இதுல இருந்தே தெரியுது இவங்க நம்ம கிட்ட இருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மார்க் அதை வந்து புரிஞ்சுக்கிறான். என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கல தான் ஹெசல் வந்து சொல்றா. ஆக்சுவலாக 1 மாசத்துக்கு முன்னாடியே இந்த ஏரியாவில் ஏதோ வினோதமான ஒரு நோய் வந்து பரவி இருந்திருக்குது. ஸோ அதை என்ன ஏதுன்னு பார்த்து ஐசோலேட் தனியாக பண்ணி அவங்கள வந்து குணப்படுத்துறதுக்குள்ளவே அது வந்து ரொம்பவே ஈஸியாக ரொம்ப குவிக்காக வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி பரவுனதுனால இதை நாங்கள் மக்களுக்கு சொல்லாமல் சீக்ரெட்டாகவே வச்சுருந்தோம். ஏன்னா இந்த விஷயம் வெளியில் வந்ததுன்னா எல்லாரும் ரொம்ப பயந்து போய் மோசமாக இன்னும் வந்து சூழ்நிலையாயிரும். அதனால தான் இப்போ அதை வந்து எப்படியாவது க்யூர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சயின்டிஸ்ட் வந்து ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னும் எதுவும் வந்து சரியாக செட் ஆகலை அப்படின்னு நடக்கிற எல்லா விஷயங்களையும் இவங்க சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டு இவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் பயமாகுது. ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி ஏதோ வைரஸா அது இதுன்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வைரஸ் என்ன பண்ணும்னா த்ரோட்டை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். இதனால மூச்சு விட முடியாது, பேசவும் முடியாமல் போகலாம். அதுக்கப்புறம் கண்ணு தெரியாது, அப்புறம் ஒவ்வொரு ஆர்கனா பாதிச்சு நம்ம இறந்தே போயிடுவோம் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தே இந்த மொட்டை மாட்டேன் அவங்களோட சூட்டை வந்து கிழிச்சு அதை வந்து அவுத்து விட்டுறான். அவங்க ஆனால் கையில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வச்சிருக்காங்க, அதை போட போகும்போது இவன் அதையும் எடுத்துக்கிறான். அப்போதான் ஹேசல் சொல்கிறான் இது வந்து ஒரு ஆசின், பட் இது வந்து எந்த அளவுக்கு இதுக்கு எதிராக வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஒரு ப்ரோட்டோடைப் மட்டும்தான் ஒரு இதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவ வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இப்போதைக்கு இதுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் என்னன்னா நீங்கள் எல்லாரும் சேஃபாக அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே இருக்கிறது தான் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு இவங்களுக்கு செம காண்டாகுது. சாயந்தரம் போல் இந்த இருக்கிற வேக்சின்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் டோசேஜ் வந்து ரொம்பவே லோவாக தான் இருக்குது. எப்படியும் இவங்க எல்லாரும் ஷேர் பண்ணிக்க முடியாது. இதை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்க அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஹேசல் அப்படிங்கிறவ எப்படியோ அவளோட கையை அவுத்துக்கிட்டு இங்கேருந்து தப்பிச்சா போதுன்ட்டான்னு அங்கேருந்து ஓடுறதுக்கு பார்க்குறான். ஆனால் மொட்டை மண்டையனை ஏமாற்றிட்டு ஓட முடியுமா? அவன் பிடிச்சி அவளை கிரவுண்டில் தள்ளி கீழே வந்து தள்ளி விட்டுட்டு பயங்கரமாக வந்து சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே செம்ம பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவனை தான் எல்லாரும் தடுக்க பார்க்குறாங்க. டே கொஞ்சம் அமைதியாயிடுறா, தயவு செஞ்சு சண்டை போட்டு தொலையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொட்டை மண்டையனை தடுக்க பார்க்குறாங்க. இப்படியே இங்கே நடந்த பிரச்சனையில் இவனோட தம்பிக்கு தெரியாமல் வந்து அடிச்சிடுறான் அவனை. அதனால அவன் வந்து பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் தான் இந்த மொட்டை மண்டையை கொஞ்சம் அமைதியாகிறான். அப்படியே எல்லாரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. சில மணி நேரங்கள் கடந்து போகுது. இந்த கண்ணாடி போட்டவன் ஏதாவது ரேடியோவில் சிக்னல் வருமா, யாராவது பேசுவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். எதுவும் வர மாதிரி இல்லை. அப்போ இந்த ஹேசல் ஒர்க்கர் இருக்கால அவ இருந்துட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி ஆகணும், என்னோட இறந்து போனானே கீழே என் கூட வந்தவன் அவன் கிட்ட டெஸ்டிங் கிட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவங்க எல்லாரும் ஜன்னல் வழியா எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா பயங்கர சர்ப்ரைஸு. ஏன்னா கீழே சூட் போட்ட யாருமே கிடையாது. மக்கள் தான் ரொம்ப கோவத்தோட அங்கேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு இவனோட பில்டிங்க்கு ஆப்போசிட்ல தான் நின்று எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. இவனோட இன்டர்காம் வேற இங்க ரிங் ஆகுது. என்னடா இது நம்மளோட இது அபார்ட்மெண்ட் கிட்ட வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கும் அதை வந்து அட்டன் பண்றான். அட்டன் பண்ணா அதுல ஒருத்தர்
ஒருத்தர் இருந்துட்டு, இதை பாருங்க என்னோட மனைவிக்கு உடம்பு முடியல, என்னோட பொண்ணை வேற கூட்டிட்டு போயிட்டாங்க, அதனால நீங்க பிடிச்சி வச்சிருக்கீங்களே அந்த ஹேசல், அவ வந்து எங்களுக்கு வேணும், அவகிட்ட வேசனை பத்தி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவளுக்கு வேசலை பத்திலாம் எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி மார்க் சொல்லிடுறான். அதான் அந்த ஆள் நம்ப மாட்டேங்கிறான். அப்படி நீங்க நம்பலன்னா நீங்க வேற யாரையாவது வந்து பிடிச்சி வச்சிருப்பீங்களா, அவங்க கிட்ட போயிட்டு கேளுங்க மற்ற ஒர்க்கர் கிட்ட அப்படின்னு இவன் சொல்றான் மார்க். அதுக்கு அவர் இருந்துட்டு, நாங்களும் ஒருத்தர் இந்த மாதிரி பிடிச்சோம், ஆனா அவன் வந்து செத்து போயிட்டான், இப்போ உயிரோட இருக்கிற ஒரே ஒரு ஒர்க்கர்னா அது அந்த ஹேசல் மட்டும்தான், அதனால அவன் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மார்க் இருந்துட்டு ஆனா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அந்த குரூப் இருந்துட்டு அப்ப நாங்க உள்ள வரோம், எங்களுக்கு அதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்ல, ஆனா இவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் பாதிக்கப்படாதவங்க, அவங்க பாதிக்கப்பட்டவங்க, அதனால அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல, இப்படியே பேசிட்டு இருக்கையில இந்த மொட்டை மண்டையா அந்த இன்டர்காமியே வந்து அடிச்சு உடச்சிடறான். இதுக்கப்புறம் அவங்களுக்கு பேசுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. இப்ப வெளியில பயங்கரமான சத்தம் கேட்குது. எல்லாரும் இப்ப உள்ளதான் வர போறாங்க. டோர் வேற லாக்ல இல்ல. அப்போ இந்த மொட்டை மண்டை என்ன பண்ணுறான்னா, இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, இவளை தூக்கி நம்ம அவங்க கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேர்ஸ் எல்லாம் அவன் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அப்படி இழுத்துட்டு போகும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் மட்டும் என்ன அந்த மாதிரி அவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேக்சின் உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் அதை அவங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கன்றதை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவங்களுக்கு வர வழி இல்லை, சுச்சுவேஷன் இவங்க கண்ட்ரோல்லே இல்லை. எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நம்ம எப்படியாவது ஃபர்ஸ்ட் இந்த டோரை வந்து லாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க கிட்ட இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வச்சு இந்த டோரை வந்து சீல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கிட்ட அந்த கெமிக்கல்ஸை வச்சு லாக் பண்ணுற அளவுக்குலாம் டைம் இல்லாததுனால இவன் செஞ்ச சிலையை வச்சு அந்த டோர்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த ஒர்க்கரும் இந்த கண்ணாடிக்காரன் சாலியோட ஹஸ்பண்டும் தனியாக இருக்காங்க. அப்போ ஹேசல் இருந்துட்டு, இதை பாருங்க எனக்கு வந்து நிறைய வேசன்ஸ் இருக்கிற இடம் எங்கன்னு தெரியும், நீங்கள் மட்டும் என்ன இங்கேருந்து கூட்டிகிட்டு போனீங்கன்னா நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கிறா. இந்த நேரத்தில் பாட்டியும் அதுக்கப்புறம் இந்த சின்ன பையன் நீக்கும் இவங்க 2 பேரும் ரூமுக்கு வந்துடுறாங்க. அதனால இப்போதைக்கு இவளால் இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது, வெயிட் பண்ணி ஆகணும். ஒரு பக்கம் காரிடோரில் மக்கள் எல்லாரும் பயங்கர கோவத்தோட இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. சாலி தான் அவங்கள வந்து தடுக்க பார்க்குறா. இதை பாருங்க கொஞ்சமாவது அமைதியாக இருங்க, காரணம் இல்லாமல் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து பேச்சு கொடுக்கறதுக்கு பார்க்குறா. பட் அவங்க யாரும் இவ பேசுறதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. அந்த கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்கும், அதை வந்து உடைக்க அந்த கண்ணாடி துண்டுகள் சாலியோட கழுத்தில் பட்டு ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. சுச்சுவேஷன் இதுக்கு மேலே விட்டால் சரியாக வராதுன்னு மொட்டை மண்டையன் அவங்க கிட்ட தான் கேஸ் கிரனேட் இருக்குமே, அதை வந்து காரிடோரில் தூக்கி போட அதுலேருந்து புகை வரனால மக்கள் எல்லாம் பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இப்போ சாலிக்கு வர கழுத்துல பயங்கரமா அடிபட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ளீடிங்கை நிறுத்தி ஆகணும். ஹேசலும் ஒரு மெடிக்கல் டீம் தானே, அதனால அவளும் வந்து அவங்கள காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றா. ஆனா கழுத்துல வந்து கிளாஸ் பட்டு நிறைய ப்ளீட் ஆனதுனால அவங்கள காப்பாற்ற முடியாம போயிருது. அவளுக்கு நிறைய ப்ளீட் ஆகி அந்த இடத்துல இறந்து போயிடுறா. என்னதான் அவன் வந்து கொஞ்சம் மோசமான ஹஸ்பண்டா இருந்தாலும் ஏடுனால இதை வந்து ஏத்துக்கவே முடியல. மனசு உடைஞ்சு போயிட்டு பக்கத்து ரூம்ல போயிட்டு அவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துடுறான். இப்போ இவளோட டெட் பாடியை ஒரு ஷீட் இதெல்லாம் வச்சு கவர் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க. இதுலேயும் சூழ்நிலை ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா தான் இவங்க நோட் பண்ணுறாங்க, அங்கே இருந்த எய்டன் கண்ணாடிக்காரனை காணோம், சாலியோட ஹஸ்பண்டை. அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஹேசல் ஒர்க்கரை பிடிச்சிட்டு வந்தாங்களே அவங்களோட சூட்டை போட்டுக்கிட்டு இவன் இங்கேருந்து வெளியில் போக ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு செம காண்டாகிறது, இதுக்கு மேலே இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பாருங்களேன், சேஃப்டியாக அந்த வேக்சினை அவன் போட்டுக்கிட்டு தான் அங்கேருந்து போகிறான். இப்போ அந்த பொம்மையெல்லாம் வச்சு அவங்க வந்து லாக் பண்ணி இருந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் உடச்சிக்கிட்டு அவன் வெளில போகிறான். இவங்க ஜன்னல் வழியா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிற மற்ற மக்கள் எல்லாரும் இவன் ஏதோ ஒர்க்கர் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஸ்னைப்பர்ஸ் காற்றுல வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சுடவுமே இவங்க எல்லாரும் பயந்து போய் அங்கேருந்து போயிடுறாங்க. இவன் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்க. ஸ்னைப்பர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் வேற வழியே இல்லை. இவனை எல்லாரும் வந்து அடித்து பொடிச்சதுனால அவனையும் இப்போ வந்து ஷூட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், சாலியோட இப்போ அவனோட ஹஸ்பண்டு வேற இறந்து போயிடுறான். இவங்க எல்லாரும் அப்பார்ட்மெண்ட்டில் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் செம டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரில. மார்க் அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சு எறிஞ்சிட்டு இருக்கான். இந்த மொட்டை மண்டையை வேற ஃபுல்லாக சரக்கடிச்சிட்டு இருக்கான். இவங்களோட டைம் போயிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் வந்து லைட்டாக கதவை திறந்து பார்க்குறான். பார்த்தா மக்கள் எல்லாரும் பயங்கர கோவத்தோட இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் கிட்ட தான் வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே இந்த பாட்டியையும் அந்த சின்ன தம்பி நீக்கும் அவங்க எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். இப்போ இந்த ஹேசல் அவங்களையும் எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும், அவங்களையும் கூட்டு போகலாம் அப்படின்னு இவன் சொல்லும்போது இந்த மொட்டை மண்டையை அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவளை நம்ம கூட வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் கேட்குற மாதிரி இல்லை. அதனால இந்த மொட்டையை ஒரு பேட் எடுத்து மார்க்கையே அந்த இடத்துல வந்து அடிச்சு போட்டுறான். இப்போ அவன் கண்ணு முழிச்சு பார்க்குறான். பார்த்தா இவனோட அப்பார்ட்மெண்ட்ல இவன் மட்டும்தான் இருக்கான், வேற யாருமே சுற்றி முத்தி இல்லை. ஐயோ என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றும் புரியல. கீழே பார்த்தா மறுபடியும் அந்த சூட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாரும் அந்த இடத்துல வந்து சரௌண்ட் பண்ணியிருக்காங்க. இங்க என்ன பண்ண போறாங்கன்னா, அவங்க வந்து இப்போ இந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே பாய்சனஸ் கேஸை வந்து லீக் பண்ண போறாங்க. இதனால இதுக்குள்ள இருக்கிற எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. அதுதான் அவங்களோட பிளான். பக்கத்து அபார்ட்மெண்ட்ல
இவங்க எல்லாரும் வெளியே போறதுக்காக மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ரெடியா இருக்காங்க. அப்ப பார்த்தா இந்த மொட்டை மண்டையன் அவனை பின்னாடில இருந்து யாரும் வெளுன்னு வெளுக்குறாங்க. அது வேற யாரும் கிடையாது, மார்க் தான். ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நல்ல வேலையா அந்த பாட்டி தான் வந்து தடுக்கிறாங்க. தயவு செஞ்சு அவனை கொண்டுகிட்டு தொலைச்சிடாத, இங்க தான் நம்ம எல்லாரும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு இவனும் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு அங்க இருந்து போகும்போது பார்த்தா அப்பதான் பாக்குறான் அந்த ஹேசில் அந்த ஒர்க்கர் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்ததுமே அவன் வந்து புரிஞ்சுக்கிறான், இதை பண்ணது கண்டிப்பா இந்த மொட்டையனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க இருக்கிறதே வெறும் 4 பேர் மட்டும்தான். அந்த மொட்டையன், அவனோட குட்டி தம்பி, அதுக்கப்புறம் இந்த பாட்டி, நம்ம மார்க் ஹீரோ, இவங்க மட்டும்தான் இருக்கிறது. இங்க இருந்து போலான்னு பார்க்கும்போது இந்த மொட்டையனை பின்னாடில இருந்து ஒருத்தவன், அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பிடிக்கிறான். எப்படியோ அவன் ஒரு ஆளுன்றனால அடிச்சு சமாளிச்சிடறான். சத்தம் கேட்டா அங்க இருக்கிற மத்த எல்லாரும் அவனை வந்து பிடிக்க அவனால சமாளிக்க முடியல, ஹெல்ப் கேட்கறான். ஆனா நம்ம மார்க்குக்கு தெரியும் கண்டிப்பா இத்தனை பேத்தையும் அவன் ஒரு ஆளால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வேற வழி இல்லாம அங்க இருக்கிற அவனோட தம்பி நீக்கோவையும் அந்த பாட்டியும் மட்டும் கூட்டிக்கிட்டு அவன் வந்து அந்த டோரையே வந்து ஒரு மெட்டல் ராடால வந்து லாக் பண்ணி விட்டுறான். இப்ப அப்புறம் என்ன, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மொட்டையனா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அவனோட கதையும் முடிஞ்சிச்சு. இருக்கிறதே இந்த 3 பேர் மட்டும்தான். எப்படியாவது இந்த காத்தை சுவாசிக்காம அவங்க வந்து மாடிக்கு போயாகணும். அதனால அவங்க போற வழியில பார்த்தா அங்கேயும் ஒரு மெட்டல் இதை போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. எப்படியோ அவங்க வந்து அதை உடைச்சிட்டு படி வழியா மேலே ஏறி போறாங்க. எப்படியோ மேலே வந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது. இங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு ஸ்னைப்பர்ஸ் எதுவுமே வந்து இவங்களை யாருமே வந்து ஷூட் பண்ணல. வேலையா இந்த இடத்துல எந்த ஒரு பாய்சனஸ் கேஸும் எதுவுமே இல்லை. அதனால இப்போ நைட்டாவது நம்ம கொஞ்சம் நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இவங்க 3 பேரும் அந்த ரூஃப்லேயே வந்து படுத்து தூங்குறாங்க. காலையில பொழுது விடியுது. எந்திரிச்சு பார்த்தா இந்த வயசான பாட்டி அவங்க வந்து அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. இப்போ அதனால இவங்களுக்கு வர வழி இல்லை. இவன் என்ன பண்றான்னா அந்த சின்ன பையன் அவனோட கண்ணை க்ளோஸ் பண்ணி அவன் பார்க்க வேணாம் அப்படின்றதுனால அவன் அங்கிருந்து வந்து கீழே கூட்டிட்டு போறான். போற வழியில பார்த்தா நிறைய டெட் பாடிஸ் இதெல்லாம் வேற இருக்குது. இதெல்லாம் எப்படியும் அவன் பார்க்க வேணாம், அவனும் அதோட இன்ஃபெக்ட் ஆயிடுவான் அப்படிங்கிறதுனாலதான் அவனை கொஞ்சம் சேஃப்டியா அவன் வந்து கூட்டிட்டு போறான். கீழே எப்படியோ வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அங்க வந்து டென்ட் இது எல்லாமே இருக்குது. பட் அங்க யாரையுமே காணோம். என்னடா இது அப்படின்னு வந்து அவன் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருது. மக்கள் எல்லாரும் கொஞ்சம் உள்ளேயே இருங்க, அதுதான் உங்களுக்கு சேஃபு. வெளியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது ரொம்பவே ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே இவன் மார்க் என்ன பண்றான்னா அங்க இருக்கிற ஒரு சூட்டை வந்து அவன் போட்டுக்கிறான். இவன் இந்த சூட்டை போட்டுக்கிட்டு அந்த சின்ன பையனை கூட்டிக்கிட்டு இங்கிருந்து வந்து எந்த டவுட்டும் இல்லாமல் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருப்பான். அந்த சூட்டை போட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு இவன் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தவன் அவன் என்ன பண்ணுறான்னா கையில் கிளாஸை வச்சுக்கிட்டு நம்ம நீக்குவை பிடிச்சி வச்சுக்கிறான். ஒழுங்கு மரியாதையா இங்கே என்ன நடக்குது, நீ மட்டும் தப்பிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு இவன் ஏன்னா ஒர்க்கர் அப்படின்னு வந்து அவன் நினச்சிக்கிறான். பேசிட்டு இருக்க அந்த கேப்ல நம்ம நீக்கோ அவனை அடிச்சு போட்டாட்டு அவன் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இவன் என்ன பண்ணுறான்னா அந்த சின்ன பையனை விட்டுட்டு இந்த ஒர்க்கரை பிடிச்சிடுறான். எப்படியோ இவங்க வந்து அவனை கீழே அடிச்சு தள்ளி விட்டுறாங்க. இதுக்கு மேலே அவனால் எந்திரிக்க முடியாது. அதனால இவங்க 2 பேருமே அங்கேருந்து இப்போ போகிறாங்க. அதுவும் மார்க்கால கொஞ்சம் நடக்க முடியல, ஏன்னா அவன் வந்து இவனை அடிச்சிருப்பான். ஸோ அவனோட நீக்கோட சப்போர்ட்ல தான் அவன் நடந்து வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் தூரத்துக்கு மேலே இதை பாரு, நீ வந்து இந்த ஃபோனை வச்சுக்கோ, சிக்னல் வர வரைக்கும் போயிட்டே இருக்கு, இடையில எங்கேயுமே நிற்காத, என்னோட எக்ஸ்-ஒய்ஃப் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேளு, கண்டிப்பாக உனக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும், அதுக்கப்புறம் நம்ம வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அனுப்பி வைக்கிறான். இப்போ இந்த சின்ன பையன் நீக்கோ அவனுக்கு வேற வழி இல்லை, இங்கேருந்து போய் தான் ஆகணும். ஸோ இவன் அங்கேயே விட்டுட்டு போக இவனாலையும் அதுக்கு மேலே முடியல. அதனால அந்த இடத்துல நம்ம மார்க்கும் இறந்து போகிறான். இப்போ நீக்கோ மட்டும் அங்கே இருந்து வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா இந்த சூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு 2 பேர் வந்து அவனை பிடிச்சிட்டு போகிறாங்க. அவனுக்கு இன்ஜெக்ஷனும் வந்து போட்டு விடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு டென்ட்ல இருக்கான். அந்த டென்ட்ல வெறும் பசங்க மட்டும்தான் இருக்காங்க. இவங்க மட்டும்தான் வந்து சர்வே பண்ணியிருப்பாங்க போல. இப்போ இவன் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா மார்க் கேட்டுக்கிட்ட மாதிரி அவனோட எக்ஸ் ஒய்ஃப்க்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இவங்க எல்லாரும் இந்த அபார்ட்மெண்ட்ல அமைதியா இருந்திருந்தாலே இவங்க ஏதாவது கியூர் பண்றதுக்கும் பரவாம இருக்கிறதுக்கும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. சின்ன பசங்களை எப்படியோ இந்த வைரஸ் வந்து பெருசா எதுவும் இன்ஃபெக்ட் பண்ணல. அதனாலதான் அவங்கள மட்டும் இவங்க அமைதியா எப்படியோ ரெஸ்கியூ பண்ணி காப்பாத்தி வச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அண்டில் தென் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.